இதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா, அந்த அந்த பக்கத்துல தெரியுது பாருங்க. அந்த ஏரியாவ ஃபுல்லா அந்த அந்த வண்டி போற இடம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடுப்பளவு தண்ணி நிக்கும். இந்த ட்ரிப் அந்த ஷட்டர் கட்டுனதால போற தண்ணி போயிட்டே இருக்கு. நாராயணபுரம் ஏரி இப்போ பொறுத்த வரைக்குங்க தண்ணி எல்லாம் எதுவும் நிக்கலைங்க. உதயநிதி ஸ்டாலின் சார் நைட்டு 12 மணிக்கு வந்து அங்க காவாய் எடுத்தாரு. தண்ணி நிக்கும்பா, வருஷம் வருஷம் வந்தா நிக்கும். ஆனா இந்த வாட்டி ஒரு பொட்டு தண்ணி விட நிக்கலப்பா. பண்ணிட்டு போனதால தான் இப்போதைக்கு இந்த நாராயணபுரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. அது பண்ணாமல் போயிருந்தாங்கன்னா இந்த மழைக்கு 4 நாள் மழை, பெரிய மழை. அந்த 4 நாள் மழை கண்டிப்பாக ஏரி ரொம்ப இருக்கும். கண்டிப்பாக தண்ணி உள்ளே வந்துட்டு இருக்கும். ஆனால் இப்போ இந்த நாராயணபுரம் ஏரியா வந்து முன்னாடி 2023ல கரை உடைஞ்சு மொத்த இடமும் வந்து வெள்ளக்காடா இருந்தது. ஆமாங்க. இப்போ வந்து சரி பண்ணி கொடுக்குறேன்னு துணை முதல்வர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி சரி பண்ணி கொடுத்துருக்காங்களா? எந்த அளவுக்கு அது எஃபெக்டிவா இருக்கு? தண்ணி நல்லா போயிட்டு இருக்கு. அந்த ஷட்டர் கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தண்ணி நல்லாவே போயிட்டு இருக்கு. அதுவும் ஓரளவுக்கு பாதிப்பாகாத அளவுக்கு ஷட்டரை டயத்துக்கு ஓப்பன் பண்ணி கரெக்டாக வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா, அந்த அந்த பக்கத்துல தெரியுது பாருங்க. அந்த ஏரியாவை ஃபுல்லா அந்த அந்த வண்டி போற இடம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடுப்பளவு தண்ணி நிக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அதே தான் சேம். அங்க என்ன ஃப்ளோ இருக்கோ அதே சேம் ஃப்ளோ இங்க இருக்கும். இந்த ட்ரிப் அந்த ஷட்டர் கட்டினதால போற தண்ணி போயிட்டே இருக்கு. அதனால பாதிப்பு இல்லை. மோஸ்ட்லி சொல்லப்போனா ஃபர்ஸ்ட் எம்எல்ஏவுக்கு நன்றி சொல்லலாம். ஏன்னா அவர் தான் அதுக்கு ஸ்டெப் எடுத்து டெப்டி சிஎம் லெவலுக்கு கொண்டு போனாரு. டெப்டி சிஎம்மும் 2-3 டைம் வந்து பார்த்துருக்காப்புல. பார்த்துட்டு விசிட் பண்ணி அதுக்கு உண்டான வேலையை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண சொல்லி செஞ்சு கொடுக்க சொல்லி ப்ரெஷர் போட்டாப்புல. அதன் அடிப்படையில் தான் நிறைய வேலை அவர் செஞ்சு முடிச்சிருக்காங்க. இத்தனை வருஷமா எங்க ஏரியால தண்ணி நின்னுது. இந்த வருஷம் எங்களுக்கு தண்ணி இல்லை. அங்க காவா கட்டினதுனால தண்ணி இறங்கிடுச்சு. எங்களுக்கு 1ஆவது தெருல இருந்து 7ஆவது தெரு வரைக்கும் தண்ணி இடுப்பளவு நிற்கும். போன மழையில் அவர் வந்து அங்கே தூர்வாரி காவா பண்ணதுனால எங்களுக்கு இந்த வருஷம் தண்ணி நிற்கல. உதயநிதி ஸ்டாலின் சார் நைட்டு 12 மணிக்கு வந்து அங்கே காவா எடுத்தாரு. எங்களுக்கு தண்ணி இல்லை. நன்றி. தண்ணி நிக்கும்பா, வருஷம் வருஷம் வந்தா நிக்கும். ஆனா இந்த வாட்டி ஒரு பொட்டு தண்ணி விட நிக்கலப்பா. எதுவுமே நிக்கல. இந்த பிரிட்ஜி கட்டின வருஷம் இப்ப நல்லா இருக்கு. இந்த நாராயணபுரம் ஏரி வந்து எப்பவுமே அடிக்கடி ரொம்பிடுச்சுனாலே எங்களுக்கு வந்து டேமேஜ் வந்து இந்த பக்கம் தண்ணி லீக்கேஜ் ஆகி டேமேஜ் தான் ஆகும். ஸோ வந்து இப்போ அதை கட்டினதால எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்குது. போன வருஷம்லாம் வந்து ரொம்ப டேமேஜாக இருந்தது எங்களுக்கு. இப்போ வந்து இது கட்டினதால வந்து எனக்கு அந்த மழை 4 நாள் பெஞ்ச மழை கூட நின்ன தண்ணி உடனே போயிடுச்சு. தண்ணி நிற்கலை எங்களுக்கு. நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு இருக்குது, துணை முதல்வருக்கு ரொம்ப நன்றிங்க. 4 நாள் பெஞ்ச மழையில் எங்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ஏரி வந்து ரொம்ப மழை தண்ணி எங்கேருந்து வந்தாலும் கண்டினியூவாக போயிட்டு தான் இருக்குது. தவிர எந்த ப்ராப்ளம் நாராயணபுரத்துக்கு எதுவுமே கிடையாது இது வரைக்கும். அவர் பண்ணிட்டு போனதால தான் இப்போதைக்கு இந்த நாராயணபுரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. அது பண்ணாமல் போயிருந்தாங்கன்னா இந்த மழைக்கு 4 நாள் மழை, பெரிய மழை. அந்த 4 நாள் மழை கண்டிப்பாக ஏரி ரொம்ப இருக்கும். கண்டிப்பாக தண்ணி உள்ளே வந்துருக்கும். அது பண்ணது எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்காக பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க டிஎம்கே பீரியடில். அதனால தேங்க்ஸ் அவருக்கு. நாராயணபுரம் ஏரி இப்போ பொறுத்த வரைக்குங்க தண்ணி எல்லாம் எதுவும் நிக்கலைங்க. முதலமைச்சரும் சரி, துணை முதலமைச்சரும் சரிங்க, அவங்க சொல்றத முடிஞ்ச அளவுக்கு செய்யறாங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு செய்யறாங்க. நாராயணபுரம் மழை வந்துட்டாலே மாற அளவு தண்ணி வந்துடும். ஆனால் இந்த வருஷம் தண்ணி வரல. துணை முதல்வர் வந்து எங்களுக்கு இதை செஞ்சு தரேன்னு சொன்னார் போன மழைக்கு வந்துட்டு. அதே போல் இந்த மழை கிளியராக செஞ்சு கொடுத்துட்டாரு. பாதிப்புலாம் அந்த கடமை எதுவுமே இல்லை. எல்லாமே கரெக்டாக முடிஞ்சிருச்சு. கரெக்டான நேரத்துக்கு வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் எந்த இதுவும் இல்லை. சொன்னது மாதிரி செஞ்சு கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், வேற எந்த பிரச்சனையும் இல்லை. உதயநிதி சார் 2 வாட்டி வந்தாப்புல, துணை முதலமைச்சர் வந்து பார்த்துட்டு போனாப்புல. பாலம் போட்டு தண்ணி அப்படி போகுது. இங்கே தண்ணி மழை பெஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஓடிடுது. ஒன்றும் நிற்கல. அதுக்கான வேலையில பார்த்து க்ளீன் பண்ணியிருக்காங்க. அதான் ஏரியிலேருந்து தண்ணி வெளியே எதுவும் வரல. அது ரெடி பண்ணது பாலம் தண்ணி போயின்னு தான் இருக்கு. பாலம் கட்டுறதுனால இந்த தண்ணி எல்லாம் போயிடுது. எங்களுக்கு அதால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வாட்டி தண்ணிலாம் ரொம்ப நிற்கல. ஆனால் எந்த தெருவுக்குள்ளும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தண்ணிலாம் கிடையாது. இந்த அளவுக்கு செய்வார் நாங்கள் நினச்சே பார்க்கல. இந்த வாட்டி வேண்ட மழையிலே நேரம் எந்த தண்ணி தேங்கலை, எந்த வடிகாலும் நிரம்பல. ரொம்ப பெர்ஃபெக்டா கரெக்டா பயனாக தான் இருக்கு. இப்போ தண்ணியே இல்லை. இப்போ நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா கூட கொஞ்ச நேரம் தெரியும். நீங்க போன வருஷம் முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நிற்கும் இந்த இடத்துல தண்ணி பார்த்தீங்கன்னா. இப்போ நார்மலாக எல்லாமே கிளியராக தான் இருக்கு.